பகவானை பார்த்ததுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு ஸ்திரீக்கு வேற பரபுருஷனை தெரியுமா? பாக்கியுள்ள புருஷாலெல்லாம் ஸ்திரீ மாதிரி தோணும். பெரிய ஒரு அனுகிரகம் பகவான் பண்ணறான். திடீர்னு வரானா ஒரு நாளைக்கு. பகவான் இப்படி ஒரு காரியம் பண்ணறான்னு சொல்லி பாகவதாலும் பகவானை தப்பா நினைச்சுக்க மாட்டா. ஹிருதயம் புரிஞ்சிருக்க கூட்டினவாழ்வா சாது ஜனங்கள். அதனாலேயே தைரியமா உத்தவரை கூட்டின்னு வரான். உத்தவர் என்னாலும் தப்பா நினைச்சுக்க மாட்டார் சொல்லியே கூட்டின்னு வர்றார். அனுலே பார்ப்பண புண்ணியலேஷயா. அவள் அப்படி என்னதான் தபஸ் பண்ணினா பகவான் அடையறதுக்கு சொல்லி கேட்கறத இங்க சொல்லறா. அன்னைக்கு ஒரு நாளைக்கு பகவான் மதுரா பட்டணத்துல பிரவேசிச்ச சமயத்துல சின்னதா ஒரு கோபிக்குறி அவனுக்கு தொட்டு விட்டா. அந்த சரணம் கிடைக்காதா, அந்த சரணத்துக்கு சேவை பண்ண மாட்டோமா சொல்லி ஏங்கிட்டு இருந்தா. இப்போ அந்த சரணம் கிடைச்சது. சரணம் கிடைச்ச உடனே அதை ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, கண்ணில் ஒத்திக்கிறா. பகவானோட சுபாவத்தாலும் உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்டு விடுவான். அப்படி கேட்குற சமயத்தில் அது ஒரு டெஸ்ட் ஆகும். அந்த டெஸ்ட் வர சமயத்தில் நம்ம அது எதையும் கேட்டுவிடக்கூடாது. கேட்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணினா என்ன கேட்கணும்னா பக்தி வேணும்னு சொல்லி கேட்கணும். धर्म प्रोच्छित गीतवोत्र परमो निर्मल सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरसद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुका भूतैर्महद्भिर्यैमा पुरो विभुर्निर्मायशेते यदमूषु पूरुष भुङ्क्ते गुणान् षोडशात्मक सोलं कृषीष्ट भगवान् वचांसि मे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। அப்போ உத்தவர் விருந்தாவன பிரவேசம் பண்ணறார். விருந்தாவனத்துக்கு போகிறார். பகவானோட ஆజ్ఞையாலேயே போகிறார். அங்க போய் யசோதம்மைக்கும் நந்தகோபருக்கும் ஆறுதல் ஓதுறார். கிருஷ்ணன் நிச்சயமா திரும்பி வருவான். அந்த பகவான் ஆறு சொல்ற தத்துவோபதேசம் எல்லாம் பண்ணறார். அதுக்கப்புறம் கோபி ஜனங்கள் கிட்டக்க பகவான் சொல்லி அனுப்பினதான சந்தேஷத்தை சொல்றார். கோபி ஜனங்கள் கூட கொஞ்ச நாள் இருந்து பகவானோட கதையெல்லாம் கேட்டு அனுபவிக்கிறார். கதா காலக்ஷேபத்திலேயே அப்படியே நாட்கள் ஓடி போனதே அவளுக்கு தெரியலை. திடீர்னு ஒரு நாளைக்கு கிருஷ்ணனோட சங்கல்பத்தாலேயே பகவான ஞாபகம் வந்தது உத்தவருக்கு. திரும்பி மதுரைக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பினார். இறங்கின உடனே எல்லாருமே விதவிதமான பக்ஷண பதார்த்தங்களும் உபகாரங்கள் எல்லாம் கொண்டு உத்தவரோடு அந்த தேரில் நிரப்பறா. கிருஷ்ணனுக்கு கொடுங்கோ சொல்லி ஸ்னேகத்தோடு கொடுக்குறா. அதெல்லாம் வாங்கிண்டு தமிழ வந்தனம் பண்ணிண்டு, வைஷ்ணவாளாக இருக்கிறனால தமிழ வந்தனம் பண்ணிண்டு பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணி அவள் எல்லாம் உத்தவர் அப்படி திருப்பி அனுப்புகிறா மதுரைக்கு. உத்தவர் வரார். கிருஷ்ணன் கிட்டக்க நடந்ததான காரியங்கள் எல்லாம் சொல்லறார். அப்படியே பரமானந்தத்தை அனுபவிக்கிறா. மதுராபுரியில் இருக்கிற வசுதேவர், தேவகி, குருசேனர், கிருஷ்ணன், பலராமன் முதலான அந்த பரிவாரங்கள் எல்லாம் கோபி ஜனங்களோடும் அதே மாதிரி நந்தகோபர், யசோதாமா இவாளோடெல்லாம் பக்தியை பற்றி கேட்குறா. அவளுக்கும் தெரியறது. பகவானுக்கும் தாபம் கொஞ்சம் சமைச்ச மாதிரி ஆச்சு சொல்லி பூர்வ அத்தியாயம் முடிஞ்சுது. அதனோட அடுத்த அத்தியாயம் 48. அதில் பகவான் சில பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணறான். அன்னைக்கு மதுராபுரியில் பிரவேசம் பண்ணின சமயத்தில் அநேகம் பக்தாளை ஆட்கொண்டான் பகவான். அதில் முக்கியமான குப்ஜை, அந்த குப்ஜையே விரூபையாக இருந்தவளை நல்ல ரூபம் பகவான் அனுகிரகம் பண்ணினான். அவளுக்கு அதிகம் சௌந்தரியம் வந்துடுத்து. அவளுக்கு ரொம்ப அழகி ஆகிவிட்டான். இப்போ பகவானை விட மனசு வரலை. தனக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு வரத்தை தந்த அந்த பகவானை விடுறதுக்கு தோணலை. அதுவும் ஷியாமசுந்தரன்
அந்த பகவானோட ரூபத்திலேயே அனுராகம் ஜனிச்சு கொடுத்து குப்ஜைக்கு பகவானை விடலை. இப்போ பகவான் சொன்னால், நான் இப்போ காரிய துரந்தரனா ஒரு முக்கியமான காரியம் பண்ணுறதுக்கு இறங்கியிருக்கேன், அந்த காரியம் முடித்ததுக்கு அப்புறம் உன்னை வந்து அனுகிரகம் பண்ணறேன்னு சொல்லி பகவான் வாக்கு கொடுத்தான். அந்த வாக்கை நிர்வகிக்கிறான். ஆதித்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது அந்த கதை. குப்ஜைக்கு எப்படி பகவான் அனுகிரகம் பண்ணினான் அந்த பாகம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் 3 ஸ்லோகம் ஆல்ரெடி எடுத்தாச்சு, ஆனால் ஸ்டோரி ஃப்ளோவில் வரணும், அதனால ஒன்று கூடி ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்லிவிடுறேன். श्रीशुक उवाच अध विज्ञाय भगवान् सर्वात्मा सर्वदर्शनः सैरन्ध्र्या कामतप्ताय प्रियमिच्छन् गृहं ययौ अध विज्ञाय भगवान्. எல்லாரிலையும் ஆத்மாவை வசிக்கக்கூடியவன், அந்தரியாமியாக இருக்கக்கூடியவன், சாட்சியாக இருக்கக்கூடியவன் அந்த பகவான். ஒருத்தரோட விசாரம் என்னதாக்குன்னு சொல்லி பகவானுக்கு தெரியாதா? ஆறு தன்னை நினச்சிண்டு ஆறு எப்படி எப்படி தனக்கு பக்தி பண்ணறா சொல்கிறது பகவானுக்கு தெரியுமே. பக்தாளோடெல்லாம் ஆக்ரகத்தை சாதிப்பிக்கக்கூடிய கல்பக விருட்சம் அல்லவா பகவான், சர்வாந்தரியாமி அல்லவா, புண்ணிய பாப கர்ம பலதாதா அல்லவா கிருஷ்ணன். அப்பேற்பட்ட அந்த பகவான் குப்ஜியோட ஹிருதயத்தில் என்ன விதமான ஆக்ரகம் இருக்குது சொல்லி தெரிஞ்சுக்கிறான். குப்ஜியை அனுகிரகிக்கணும் சொல்லி பகவான் சங்கல்பிக்கிறான். அவளோட அந்த ஆக்ரகங்களை நிறைவேற்றினதான அந்த கதையை இந்த அத்தியாயத்தில் வர்ணிக்கிறார் பகவான். அப்போ இதை பார்க்கறத குப்ஜைன்றது வைஷ்ய குலத்தில் உள்ள ஒரு ஸ்திரீயாகும். அதனால அவள் வேஷ்யா ஸ்திரீயாகும் சொல்லி நம்ம நினச்சிவிடக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி விரூபையாக இருந்தா அவளுக்கு வந்து ஒரு பத்தியும் கிடச்சிருக்க மாட்டா. யாருமே விரூபையான ஒரு ஸ்திரீயை விரும்ப மாட்டா. அந்த குலத்திலே அவள் பிறந்திருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வேலையில் அவள் ஈடுபட்டிருக்க மாட்டா. அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அவளை சர்வாங்க சுந்தரியா பண்ணினது ஆறு பகவான். பகவான் தான் பிரதமமான புருஷன், அவள்கிட்ட இன்டராக்ட் பண்ணின புருஷன். அப்போ அந்த மனசாலே அவள் வெறிச்சு விட்டா, பகவானை தவிர வேற யாரையுமே தொடமாட்டேன்னு சொல்லி நினச்சி விட்டா. அப்போ அந்த குலத்தில் பிறந்தவள், அதனால அவள் அந்த அந்த வேலை தான் பண்ணுவான்னு சொல்லி நம்ம ஊகிச்சு விடக்கூடாது. பகவானை பார்த்ததுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு ஸ்திரீக்கு வேற பரபுருஷனை தெரியுமா? பாக்கியுள்ள புருஷாலெல்லாம் ஸ்திரீ மாதிரி தோணும். அப்படி அந்த குப்ஜி பக்தியோட பகவான் வருவான், பகவான் வாக்கு தந்திருக்கான், நிச்சயமா வருவான், இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான்னு சொல்லி காத்துட்டே இருக்கா. அவளோட அந்த தாபம் வந்துட்டு பகவான் தெரிஞ்சுக்கிறான், அந்தரியாமியான காரணமே. பரஸ்திரீ ஸ்பர்ஷன தோஷம் பகவானுக்கு வரும்னு சொல்லி யாருமே இதுலேருந்து டவுட்ஃபுல்லாக நினைக்க பாடில்லை. ஏன்னா பகவான்ல அதுக்கெல்லாம் பரனாக இருக்கக்கூடியவன். புண்ணிய பாப்ப கர்ம பலங்களொன்னும் பகவானை பாதிக்காது. பகவானுக்கு அந்த விதமான கர்த்தவியங்களும் இல்லை, தெரிஞ்சுக்கணும். அதனால எல்லாத்துக்கும் பரனான அந்த பகவான் பக்தாளோட இச்சை என்னதோ அதை பூர்த்தி பண்ணுறான், அதுதான் புரிஞ்சுக்கணும். குப்ஜையோட ஆசை இது, அதனால அதை பூர்த்தி பண்ணுறான். அதனால என்ன பண்ணுறான், குப்ஜைக்கு அனுகிரகம் பண்ணலாம்னு சொல்லி சங்கல்பிக்கிறான். மகார்ஹோபஸ்கரைராட்யம் காமோபாயோபபிரம்ஹிதம் முக்தாதாமபதாகாபிர்விதானசயனாசனைः धूपैः सुरभिभिर्दीपैः श्रगन्धैरपि मण्डितं महार्होपस्करैराढ्यम्. பகவான் இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான்னு சொல்லி காத்துன்னு இருக்கா அந்த சைரந்திரியான குப்ஜை. அதனாலேயே தன்னோட கிரகத்தில் விலமதிக்க முடியாததான பகுவிதமான உபகரணங்கள் எல்லாம் தயார் பண்ணி வைக்கிறா. பகவான் வரப்போறான். சுகந்தமான சந்தனம், அகரு, தூபம், பூமாலை, நிறைய குறிக்கோள்கள் எல்லாம் கலக்கி வச்சிருக்கா. மிருதுவான ஷையை தயார் பண்ணி வைக்கிறா. மிருதுவான பட்டுமெத்தை விரிச்சு வைக்கிறா. சிரேஷ்டமான ஆசனம் தயார் பண்ணறா. காதுக்கு இனியதான மேலாப்பு தோரணம் எல்லாம் கட்டி வைக்கிறா. அழகான சித்திரங்கள் எல்லாம் வரைஞ்சு வைக்கிறா சுமரில். அதே மாதிரி தினமும் காலையில் வெளியில் எழுந்திருந்து வெளியில் இறங்கி கோலம் போட்டு கிருஷ்ணன் வரப்போறான்னு சொல்லி திண்ணையில் உட்காந்துட்டு பகவானோட மாளிகையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பா. அப்படி தினமும் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினமும் பண்ணிகிட்டே இருக்கா. பகவான் வருவான் எக்ஸ்பெக்டேஷன் அல்லவா, அதுதானே பக்தியும். காமம்ன்றது அங்கம், பக்திக்கு ஒரு அங்கம். ஒன்று அங்கமாக போயிடுறது. பக்தி தான் அங்கே ஃபவுண்டேஷனாக இருக்குது சொல்லி தெரிஞ்சுக்கணும். பகவான் மேலே எந்த ஒரு விகாரத்தை வச்சாலும் அது அந்த பக்தியாக ஆயிடும். அதனால பகவான் வருவான்னு சொல்லி காத்துட்டே இருக்கா. கிரகம் தமாயாந்தமவேக்ஷ்ய சாசனாத் சத்ய சமுத்தாய ஹி ஜாத சம்பிரமா
यथोपसंगम्य सखीभिरच्युतं सभाजयामास सदासनादिभिः गृहं तमायान्तमवेक्ष्य सासनात्. அப்படியே காத்துட்டு இருக்கிற குப்ஜைக்கு பெரிய ஒரு அனுகிரகம் பகவான் பண்ணறான். திடீர்னு வரானா ஒரு நாளைக்கு. அப்படி திடீர்னு பகவான் வந்ததும் அவளுக்கு அப்படி ஒரு சர்ப்ரைஸ் அல்லவோ. தன்னோட கிரகத்துக்கு இன்னைக்கு வந்துவிட்டான், பகவான் வந்துவிட்டான்னு சொல்லி அந்த பாரவசியம் பிரேமை அவளுக்கு. ஆசனத்தில் உட்காந்துட்டு இருந்து அப்படியே காத்துட்டு இருந்த அவளோட முன்னாடி பகவான் வந்ததும் அப்படி திடீர்னு எழுந்திருக்கிறா அவள். அவளோட சகிகள் எல்லாம் கூப்பிடுறா. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் மங்கள சுகந்த திரவியங்கள் எல்லாம் கொடுத்து பகவானுக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ள கூப்பிடுறா. மனோகரமான ஒரு ஆசனத்துல பகவானை உட்காந்து வைக்கிறா. பூஜா சாதனங்கள் எல்லாம் கொண்டு வந்து யதாவிதி பகவானை பூஜை பண்ணறா குப்ஜை. तदोत्थव साधुतयाभिपूजितो न्यषेददुर्व्यामभिमृश्य चासनं कृष्णोऽपि तूर्णं शयनं महाधनं विवेशलोकाचरितान्यनुव्रतः. तदोत्थव साधुतयाभिपूजितो तदा. भगवान வரத்த தனியே வரலையாம், கிருஷ்ணன் உத்தவனையும் கூட்டின்னு வந்திருக்கார். உத்தவர் எப்பேற்பட்ட பாகவதோத்தமன், அவரை கொண்டு இந்த ஒரு காரியம் பண்ணுறதுக்கு கூட்டின்னு வந்திருக்கானே சொல்லி பகவானை கேலி பண்ணி சொல்லுவார் மகாராஜ். ரசமா இருக்கும். அதுக்கு பாகவதரியா கூட்டின்னு வரணும்னு சொல்லி கேட்பார் ரசமா. எல்லாருமே சிரிப்பா. அது என்னன்னா பகவான் வந்து ஒன்றுமே மறைச்சு வச்சுக்க மாட்டான்னு சொல்றா. சொல்லி தெரிஞ்சுக்கணும் இந்த லீலையில. இந்த பாகவதாள் கிட்டக்கேந்து பகவான் ஒன்றையுமே மறைச்சு வச்சுக்க மாட்டான். பகவான் இப்படி ஒரு காரியம் பண்ணுறான்னு சொல்லி பாகவதாளும் பகவானை தப்பாக நினச்சிக்க மாட்டான். ஹிருதயம் புரிஞ்சிருக்க கூட்டினவாழ்வா சாது ஜனங்கள். அதனாலேயே தைரியமா உத்தவரை கூட்டின்னு வரார். உத்தவர் என்னாலும் தப்பா நினைச்சுக்க மாட்டார் சொல்லியே கூட்டின்னு வர்றார். உத்தவரும் இந்த ஒரு அனுகிரகம் உத்தவரோட கண்ணுக்கு எப்படி தெரியறதுன்னா, இந்த குப்ஜைக்கு பகவான் பண்ணுற அனுகிரகம், ஒரு பக்தைக்கு பகவான் பண்ணுற அனுகிரகம் சொல்லித்தான் அவருக்கு தெரியறது. அப்படி புனிதமான ஒரு ஹிருதயம் உத்தவருக்கு. அதனால அவரையும் கூட்டிட்டு வராராம் பகவான். அப்படியே வந்து கிரகத்துக்குள்ள ஏறது உத்தவரும் வரார். பாகவதோத்தமன் அல்லவா அவர், அவருக்கும் ஒரு ஆசனம் கொடுத்து அவருக்கும் பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணறா குப்ஜை. ஆனா பகவான் அங்கே இருக்க, தன்னோட சுவாமி அங்கே இருக்க, அவருக்கு சமமான ஆசனத்துல உத்தவர் உட்கார மாட்டாரே, உட்காந்துட்டு விடுவாரா மாட்டாரே. அதனால அந்த ஆசனத்தை அப்படியே தொட்டு கண்ணில் வச்சுட்டு உன்னோட பகுமானத்தை நான் ஸ்வீகரிச்சுட்டேன்னு சொல்லி காட்டுறார் உத்தவர். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குஷலான்வேஷனம் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் ஆக வேண்டிய காரியம் பார்க்கணும் சொல்லி சைரந்திரியை சந்தோஷிப்பிக்கணும் சொல்லி அவ படுத்துக்க கூடினதான அந்த படுக்கை அறைக்கு பகவான் போகிறான். அந்த மஞ்சத்துல சுவாதீனமா ஏறி படுத்துக்கிறானா. பகவானுக்காக தயார் பண்ணி வச்சதல்லவா, எத்தனை காலமா தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கான். டெய்லி வந்து அந்த மஞ்சத்தை தயார் பண்ணி வைப்பா. புதுசா பூத்த பூக்கள் எல்லாம் கொண்டு அதுல போடுவாள் குப்ஜை. சுகந்த திரவியங்கள், தூபம், தீபம் எல்லாம் ரெடி பண்ணி வைப்பா. பகவான் வருவான்னு சொல்லி அவசானம் வந்தான். பகவானுக்கு தெரியாதா இது எத்தனை பிரேமையோட பண்ணி வச்சதாக்குன்னு சொல்லி. அதனால சுவாதீனமா போய் அந்த கடைக்கையில ஏறி உட்காரானா. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? சாமஜ்ஜனாலேபதுகூல பூஷண ஸ்ரக்கந்ததாம்பூல சுதாசவாதிபிः பிரசாதிதாத்மோபசசார மாதவம் சவ்ரீடலீலோஸ்மித விப்ரமேக்ஷிதைः சாமஜ்ஜனாலேபதுகூலபூஷணஸ்ரக்கந்ததாம்பூலசுதாசவாதிபிः. இதுக்கு முன்னாடி சொன்னா விவேஷ லோகாச்சரிதான்யனுவ்ரதः சொல்லி ஒரு பதம் வந்தது. லோகத்துல இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாளோ அதே மாதிரி ஒரு வேஷ்யாஸ்திரியோட கிரகத்துல போச்சுன்னா புருஷால் என்ன பண்ணுவாளோ அது மாதிரி பகவானும் பண்ணறான்னு சொல்லி சொல்றா. அது மாதிரின்னு சொல்றா. பகவான் அதே மாதிரி அப்படியே அதுல கீழடங்கி இந்திரியங்களை எழுந்து அப்படி போகலை. பகவான் இதெல்லாம் ஜிதேந்திரியனாவே இருந்துட்டே பண்ணறான்னு சொல்லி தெரியணும். பாக்கியுள்ளவாளோட ஆசையை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லி இருக்கான். ஆனா தன்னோட இந்திரியங்களை அது போகிற போக்குக்கு பகவான் விட்டு விடலை சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த பகவான் குப்ஜைக்கு அனுகிரகம் பண்ணறான். அதனால பகவான் வரப்போறாரே சொல்லி தினமும் அவள் தான் தயாரா இருக்காளே குப்ஜை. அதனால தினமும் தயாராகிற மாதிரி இன்னைக்கும் விசேஷமா ஸ்நானம் எல்லாம் பண்ணி வஸ்திரம் அலங்காரம் எல்லாம் தரிச்சுண்டு தலையில அநேகம் பூமாலைகள் எல்லாம் தரிச்சுண்டு பரிமள திரவியங்கள் எல்லாம் மேலெல்லாம் நிறைய தேய்ச்சுண்டு தூபத்தால கேசத்தை உலர்த்தி
நல்ல வாசனையோடு இருக்கா குப்ஜை. நிறைய குறிக்கூட்டுகள் எல்லாம் தேகத்தில் பூசின்னு இருக்கா. தாம்பூல சர்வணம் முதலான காரியங்கள் எல்லாம் முகத்தில் பண்ணி வச்சுட்டு இருக்கா. தாம்பூல சர்வணம் எல்லாம் பண்ணிப்பா. ஸ்ருங்கார ரசத்துக்கு உச்சிதமானதாக்கும் அதெல்லாம். அப்படி உற்சாகத்தோட தயாராக டெய்லி நின்றுட்டு இருப்பா. இன்னைக்கு அது சித்திச்சது. அமிர்தத்துக்கு சதிருஷமான ஆசவ சேவை முதலானவை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் பண்ணி தன்னை தயார்படுத்திட்டு பகவானோட சமீபத்தில் போகிறது ஒரு ஸ்திரீ சகஜமான சுபாவம் அவளுக்கு இருக்கு. லஜ்ஜையோடையும் சிரியோடையும் ஸ்ருங்கார சேஷ்டகளோடையும் அழகான கடாட்சத்தோடையும் அவள் உள்ள போகிறா. லக்ஷ்மி வல்லபனான பகவான் பக்கத்தில் அவள் போகிறா. சொல்லி தெரியணும், லக்ஷ்மி வல்லபன், லக்ஷ்மி தேவிக்கே உரியவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இப்போ குப்ஜைக்கும் சொந்தமா ஆயுட்டான் சொல்லித்தான் நீங்க ஒரு அதிசயம் மாதிரி அந்த ஒரு பதத்தை போடுறார். அப்பேற்பட்ட அந்த பகவான், லக்ஷ்மி தேவிக்கே உடையவனான பகவான் இப்போ ஒரு பக்திக்கு கூடி கிடைச்சு விட்டானே சொல்லி தெரிஞ்சுக்கணும். आहूय कान्दां नवसङ्गमह्रिया विशङ्कितां कङ्कणभूषिते करे प्रगृह्य शय्यामधिवेश्य रामया रेमेनुलेपार्पणपुण्यलेशया आहूय कान्दां नवसङ्गमह्रिया. முதல்ல ஒரு புருஷன் கூட சேர போறா குப்ஜை. அதுவும் இது சாதாரண புருஷன் அல்ல, பரமபுருஷன். அதனால நவசங்கமம் சொல்லியே இங்க சொல்றா. நவசங்கம லஜ்ஜை. அப்போ முதல்ல புருஷனையே பார்த்துட்டு இல்லை குப்ஜை, ஆத்தியாத்தியமா பார்க்கறா. அதுவும் புருஷோத்தமன. லஜ்ஜை வரலைன்னா தானே அதிசயம். லஜ்ஜையோட பக்கத்துல போகிறா, புதுசா கல்யாணமான ஒரு பொண்ண மாதிரி. அப்படியே பக்கத்துல போய் நிற்கிறா. பகவான் கிட்டக்க போகலை அவள். லஜ்ஜையோட தாழ் பார்த்துன்னு நிற்கிறா. அவளோட பக்கத்துல ஒன்று முன்னாடி போய் அவளோட கையில் நிறைய கங்கணங்கள் போட்டுன்னு இருந்தா. கங்கணங்கள் நிறைய போட்டுன்னு இருக்கிற அந்த கையை பிடிச்சு இழுக்கிறான் பகவான் சுவாதீனமா. கங்கணங்கள் எல்லாம் கிளுங்கிறது. தன்னோட பக்கத்தில் அவளையும் உட்காத்திக்கிறான். அப்பேற்பட்ட அந்த பாக்யவதியோட கூட பகவான் ரமிச்சான் சொல்லி இங்க சொல்லறா. அனுலே பார்ப்பண புண்ணியலேஷயா. அவள் அப்படி என்னதான் தபஸ் பண்ணினா பகவான் அடையறதுக்கு சொல்லி கேட்கறத இங்க சொல்லறா. அன்னைக்கு ஒரு நாளைக்கு பகவான் மதுராப்பட்டினத்துல பிரவேசிச்ச சமயத்துல சின்னதா ஒரு கோபிக்குறி அவனுக்கு தொட்டு விட்டா. அதுக்கு அவளுக்கு எப்பேற்பட்ட பெரிய ஒரு அனுகிரகத்தை பகவான் பண்ணி விட்டான்னு சொல்லி இந்த லீலையிலேருந்து புரியறது. பக்தி பூர்வம் சின்னதா பகவானுக்கு ஒரு உபகாரம் பண்ணினா கூட அதை பகவான் மறக்கவே மாட்டான். அவளுக்கு விசேஷமான அனுகிரகம் பண்ணுவான் சொல்லி தெரியறது இதுலேருந்து. அப்பேற்பட்ட பாக்யவதி. சானங்கதப்த குஜயோர் உரசஸ்ததாக்ஷணோர்ஜிக்ரந்த்யனந்த சரணேன ருஜோ மிருஜந்தி தோர்பியாம் ஸ்தனால்தரகதம் பரிரப்ய காந்தமானந்தமூர்த்திமஜாததி தீர்க்கதாபம். சானங்கதப்த குஜயோருரசஸ்தலாக்ஷ்ணோர் ஜிக்ரந்த்யனந்த சரணேன ருஜோ மிருஜந்தி. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? பகவான் கூட சரணம் சொல்ற ஆகிரகம் அதிக நாளாவே குப்ஜைக்கு இருக்கு. ரொம்ப நாளா காத்து இருந்து அவசானம் பகவானை கிடைக்கிறது. அதனாலேயே பகவானோட சரணத்தை, அந்த சரணம் கிடைக்காதா, அந்த சரணத்துக்கு சேவை பண்ண மாட்டோமா சொல்லி ஏங்கிட்டு இருந்தா. இப்போ அந்த சரணம் கிடைச்சது. சரணம் கிடைச்ச உடனே அதை ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, கண்ணில் ஒத்திக்கிறா. அந்த சரணத்தை, பகவத் பாத கமலத்தை கண்ணில் ஒத்திக்கிறா. கண்ணில் ஒத்தின்றதும் அவளோட பகுவிதமான துக்கங்கள் இருந்தது. இத்தனை காலம் என்னென்னலாம் துக்கம் அனுபவிச்சாலோ அதெல்லாம் தீர்ந்து கொடுத்து அப்படியே அந்த பகவானை ஆலிங்கனம் பண்ணிண்டா. அவளோட பாக்கியத்தை பற்றி எப்படித்தான் வர்ணிக்கிறது? அவளுக்கு என்னென்ன தாபங்கள் இருந்ததோ எல்லாம் அவள் நிச்சேஷம் உபேட்சிச்சாள் சொல்லி இதுலேருந்து தெரியறது. பரம பாக்யவதி. சைவம் சைவம் கைவல்யநாதம் தம்
பிராப்ய துஷ்பிராபமீஸ்வரம் அனங்கராகார்ப்பணேனாஹோ துர்பகேதமயாச்சத சைவம் கைவல்யநாதம் தம் கைவல்யநாதம். பக்தியை தர்றதுக்கு அதிகாரியா இருக்கக்கூடியவன், கைவல்யத்தை தரத்துக்கு அதிகாரியா இருக்கக்கூடியவன், கைவல்யநாதன் சொல்லியே சொல்றா. யோகிகள் எல்லாம் எந்த ஒரு நிலையை ஆசிக்கிறாளோ அதை தரக்கூடியவன் அல்லவா பகவான். அப்பேற்பட்ட சர்வ சமர்த்தனான ஈஸ்வரன் கிட்டக்க போய் துச்சமான காரியங்களை கேட்கிறவாளுக்கு புத்தி இல்லை சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றா. இந்த குப்ஜை வந்துட்டு கோபிகைகளை மாதிரி ஸ்வதே சுந்தரியா இருக்கலை, விரூபியா இருந்தா. அப்படி இருந்தாலும் பகவானுக்கு அவள் ஒரு நாளைக்கு அந்த சின்ன ஒரு குறி போட்டு கொடுத்ததுக்கு, கோபி சந்தனம் விட்டு கொடுத்ததுக்கு, அந்த புண்ணியத்தால சுந்தராங்கியா அவளை பண்ணினான் பகவான். சாயுஜ்ய முக்தி தரத்துக்கு, ஏகாந்த பக்தி தர்றதுக்கு சக்தனும் சுதந்திரனும் இருக்கிற அந்த பகவான், அதாவது பக்தியை வழங்கக்கூடியவன், சாயுஜ்யம் முதலான முக்திகள் கூடி தரக்கூடிய அந்த பகவான். அந்த பகவானை பிரார்த்திச்சா என்னதான் கிடைக்காது சொல்லி சொல்றா அந்த ஸ்லோகத்துல. புண்ணியஹீனாளுக்கு பகவானை பிராபிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக்கும். அப்போ இந்த குப்ஜைங்கிறது பாக்யஹீனியா சொல்ல முடியாது. காரணம் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கா, இல்லைன்னா பகவானை கிடைக்காது அவளுக்கு, அதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால அவளையும் உயர்த்தி சொல்லறா. அப்போ பாக்கியமே இல்லைனாலும் பகவான் கருணையால அனுகிரகம் பண்ணறான், அதுவும் ஒரு பட்சமாக்கும் சொல்லி இதுலேருந்து தெரியறது. இப்படியெல்லாம் பகவானோட அனுகிரகம் கிடைச்ச அந்த சைரந்திரியான குப்ஜை பகவான் கிட்டக்க ஒரு காரியம் கேட்டுக்கிறா. என்ன கேட்கிறா? சைரந்தியுவாச்ச ஆஹோஷ்யதாமிஹ பிரேஷ்ட தீனானி கதி சின்மயா ரமஸ்வனோத்ஸஹே த்யக்தும் சங்கம் தேம்புருஹே க்ஷண ஆஹோஷ்யதாமிஹ பிரேஷ்ட. ஹே பிரியதமா, ஹே பிரேஷ்டா சொல்லி கூப்பிடுற. அம்புரு ஹே க்ஷண, தாமர நேத்திர, தாமரிதழ் மாதிரி கண்கள் உடையவனே, ரொம்ப நாளா உன்னை பார்க்க முடியாதா சொல்லி ஏங்கிட்டு இருந்தேன் கிருஷ்ணா. இந்த நாள் கிடுன்னு போயிடுத்து. நீ என் கூட வந்ததும் உன் கூட நான் இருக்கிற அந்த சமயமும் வேகம் ஓடி போயிடுத்தே கிருஷ்ணா. இனிமே உன்னை எப்போ நான் பார்ப்பேன்? அதனால நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எப்பவும் என் கூடயே இருக்கணுமே சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறா கிருஷ்ணன் கிட்டக்க. உன்னை பிரியறதுக்கு எனக்கு சக்தியே இல்லை கிருஷ்ணா, அதனால கொஞ்ச நாள் கூடி என்னோட கிரகத்திலேயே நீ வசிக்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறா. தஸ்யை காமவரம் தத்வா மானயித்வா ச மானதஹ சஹோத்தவேன சர்வேஷ ஸ்வதாமாகமதர்ச்சிதம். தஸ்யை காமவரம் தத்வா. இப்படி முக்தையா அவள் கேட்ட உடனே பகவான் ததாஸ்து சொல்லிவிட்டான். பக்தாளோட அபிஷ்டத்தை தந்து அவளை பகுமதி கொடுக்க கூடினவன் அல்லவா, அவளை பகுமானிக்க கூடினவன் அல்லவா பகவான். அதனால சைரந்திரியோடு நிஷ்கலங்கமான இந்த ஆகிரகத்தையும் சாதிப்பிக்கிறேன்னு சொல்லி பிரதிஜை பண்ணினான். நீ நினைக்கிறத எல்லாம் நான் உன்னை சந்தோஷப்படுத்துறேன். சங்கல்பாத்மகனான அந்த பகவான் எந்த சமயத்துல எங்க எத்தனம் சொல்லி பகவான் நிச்சயிக்கிறானோ அங்கங்க பகவான் பிரத்யக்ஷப்பட்டு விடுவானே. பகவான் அல்லவா, பிராகிருத மனுஷன் அல்லவே. அதனால சைரந்திரியோட ஆசை அனுசரிச்சுட்டே நீ எப்போ என்ன மனசுல நினைச்சுக்கிறியோ அந்த சமயம் நான் உன் முன்னாடி வந்து விடுவேன் சொல்லி பகவான் ஆசீர்வாதம் பண்ணறான். துராராத்யம் சமாராத்ய விஷ்ணும் சர்வேஸ்வரம் சர்வேஸ்வரேஸ்வரம் யோ விரணீதே மனோகிராஹ்யம் அசத்வாத் குமனிஷ்யசௌ. துராராத்யம் சமாராத்ய, ஆராதிக்கவே முடியாதவன் விஷ்ணு, சர்வ வியாபியா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரேஸ்வரனான சர்வ ஈஸ்வரன்மாருக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய நியந்தாவாவா இருக்கக்கூடிய அந்த பகவானை பூஜை பண்ணிட்டு, ஒருத்தனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு பாக்கியம் கிடைச்சி கொடுத்து அவன் என்ன பண்ணணும்? பகவானுக்கு பூஜையே பண்ணிட்டு இருக்கணும். அல்லாக்கி அந்த பகவான் கிடைச்சதே பகவானோட சுபாவத்தாலும் உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்டு விடுவான். அப்படி கேட்குற சமயத்தில் அது ஒரு டெஸ்ட் ஆகும். அந்த டெஸ்ட் வர சமயத்தில் நம்ம அதையும் இதையும் கேட்டுவிடக்கூடாது.
அச்சுபிச்ச மாதிரி அந்த பகவான் கிட்டக்கு ஏதாவது கேட்டு விடக்கூடாது. அந்த பகவான் கிட்டக்கு என்ன அப்படி கேட்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணினா என்ன கேட்கணும்னா பக்தி வேணும்னு சொல்லி கேட்கணும். இல்லைன்னா பகவானோட சாது ஜனங்கள் கூட சங்கம் வேணும்னு சொல்லி கேட்கணும். அப்படி பகவானை சேர்ந்ததான காரியங்களே கேட்கணும். அப்போ தான் பகவான் கீழே இருப்போம் நம்ம. அல்லாக்கி அதுவும் இதுவும் எல்லாம் கேட்டுருந்தா எனக்கு நிறைய சொத்து சம்பத்தெல்லாம் வேணும், எனக்கு அஷ்டமகா சித்திகள் வேணும்னு எல்லாம் சொல்லிட்டுனா அது நம்மளுக்குன்னு நம்ம பண்ணினதாக இருக்கும். அதானது நம்ம செல்ஃபிஷாக பகவான் கிட்டே ஏதோ பிராபிச்சுண்டு சாமர்த்தியம் காட்டின மாதிரி ஆயிடும். பகவான் கூட சேர்ந்து இருக்கிறது அல்லவோ ஒரு பக்தனுக்கு ഏറ്റവും உச்சிதமானது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறா. துச்சமான ஏதோ ஒரு காரியத்தை பகவான் கிட்டக்க போய் கேட்டுவிட்டா அது குபுத்திகளோட லட்சணமாக்கும். அப்பேற்பட்ட அந்த பகவானை கையில் கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம். கையில் கிடைச்சும் அந்த பகவான் என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்டும் துச்சமான ஏதோ ஒரு காரியம் கேட்டுன்னா கேட்குறவன் புத்தி இல்லாதவன் சொல்லி சொல்கிறாரு இங்கே. அதுக்கு அர்த்தம் இங்கே குப்ஜியை சொன்னதல்ல. குப்ஜி என்ன கேட்டா அது ஸ்ரத்தையாக பார்க்கணும். பகவானே ஒன்று பிரிஞ்சு எனக்கு இருக்க முடியாது, நீ கொஞ்ச நாள் கூட என் கூடயே இருக்கணுமே சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அதாவது பகவான் கூட இருக்கணும், பகவானோட சாமீப்பியம் எனக்கு வேணும், பகவானுக்கு இன்னும் நான் சேவை பண்ணணும் சொல்லித்தான் குப்ஜை கேட்குறான். அப்போது அப்படி தான் கேட்கணும். காமம் அல்ல, அங்கே பிரேமை தெரியறது, அங்கே பக்தி தெரியறது. காமம்ங்கிறது பக்திக்கு அங்கமாக இருக்குது இங்கே. இப்போ காம சுகத்துக்குன்னு பகவானை வரிக்கக்கூடாது, பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவானை பிரேமிக்கணும்னு சொல்கிற அந்த சுத்தமான பிரேமையோட பகவானுக்கு சேவை பண்ணணும். அந்த ஒரு போதத்தோடு தான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் சொல்லி இதுலேருந்து தெரியறது. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? அப்படி பகவான் குப்ஜைக்கு அனுகிரகம் பண்ணுறான். அப்படியே நாட்கள் ஓடுறது. அப்படியே ஒரு நாளுக்கு என்ன சம்பவிச்சது? பகவான் வேறொரு பக்தனை கூடி அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சங்கல்பிக்கிறான். ஆராக்கும் அது அக்ரூரபவனம் கிருஷ்ண சஹராமோத்தவ பிரபு கிஞ்சித் சிகீர்ஷயன் பிராகாத் அக்ரூர பிரியகாம்யயா அக்ரூரபவனம் கிருஷ்ண சஹராமோத்தவ. அப்படியே ஒரு நாளைக்கு ராமன் கூட பலராமனையும் கூட்டிட்டு உத்தவரையும் கூட்டிட்டு அக்ரூரரை பார்க்கலாம்னு சொல்லி பகவான் நிச்சயிக்கிறான். அக்ரூரரோட பவனத்துக்கே போயிடுறான் 3 பேருமா சேர்ந்துண்டு. அன்னைக்கு அக்ரூரர் மதுரா பட்டண பிரவேசத்தில் பகவானையும் கூட்டிண்டு ஒரு கையில் ராமனையும் ஒரு கையில் கிருஷ்ணனையும் பிடிச்சிட்டு போனார். போகிற சமயத்தில் கிருஷ்ணன் சொல்கிறான், மேற்கொண்டு நானே பெக்கிறேன், உபவனத்தில் என்னோட நந்தபாபா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் அங்கே பெக்கிறேன் அப்படி சொல்கிறது. அக்ரூரர் சொல்கிறார், கிருஷ்ணா என்னை விட்டுட்டு போயிடாதே கிருஷ்ணா, நான் உன்னோட பக்தன் அல்லவா, என்னை இப்படி விட்டுவிட பாடுமா, என்னோட கிரகத்துக்கு நீ வரணும் கிருஷ்ணா, எல்லாருமே அங்கே எதிர்பார்த்துட்டு இருப்பாளே இதெல்லாம் சொல்லி கெஞ்சுவார் அக்ரூரர். இப்போ பகவான் சொல்லுவான், இப்போ காரிய துரந்தரனா இருக்கேன், இந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நாளைக்கு உங்களோட கிரகத்துக்கு வரேன்னு சொல்லி அன்னைக்கு வாக்கு கொடுத்தானே அதை பூர்த்தி பண்ணண்டாமா. அதனால ஒரு நாளைக்கு ஜேஷ்டனான பலராமனையும் மந்திரியான உத்தவரையும் கூட்டிட்டு அக்ரூரோட கிரகத்துக்கு போகிறான் பகவான். போகிற சமயத்தில் என்ன சம்பவிச்சது? சதான் நரவர ஸ்ரேஷ்டான் ஆராத்வீக்ஷ்ய ஸ்வபாந்தவான் பிரத்யுத்தாய பிரமுதிதः பரிஷ்வஜ்யாபிநந்த்ய ச. சதான் நரவர ஸ்ரேஷ்டான் ஸ்வபாந்தவான், தன்னோட பந்துக்களான கிருஷ்ணனையும் ராமனையும் இப்படி பார்க்கிறார் அக்ரூரர். நரவர ஸ்ரேஷ்டான், ராஜஸ்ரேஷ்டாளா இருக்கா. இப்போ அன்னைக்கு கோபாலன்மாரா இருந்தா இன்னைக்கு ராஜஸ்ரேஷ்டாளா இருக்கா. ரெண்டையும் ஒரே அக்ரூரர் பார்க்கிறார். அப்பேற்பட்ட அவா ராஜகுமாரன்மாரான அவா தன்னோட கிரகத்துக்கு வர சமயத்துல அப்படி வெளியில வந்ததுமே அக்ரூரர் அதிகம் சந்தோஷத்தோட ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்தார். பிரமுதிதः பிரத்யுத்தாய, அவளை பார்த்ததும் மகா சந்தோஷம் ஜனிச்சது. அப்படியே எழுந்திருந்தார். திடீர்னு ஓடி போய் பரிஷ்வஜ்ய அபிநந்த்ய ச, போய் இறுக்கி கிருஷ்ணனையும் ராமனையும் கட்டிக்கிறார், சித்தப்பா அல்லவா. அதுக்கப்புறம் அபிவாதனம் எல்லாம் சொல்லி அவளை அபிநந்திக்கிறார். பூஜையெல்லாம் பண்ணி அவளை உத்தமமான ஒரு ஆசனத்தில் உட்கார வைக்கிறார். நநாம கிருஷ்ணம் ராமம் ச சதைரப்யபிவாதிதः பூஜயாமாச விதிவத் கிருதாசன பரிக்ரஹான். நநாம கிருஷ்ணம் ராமம் ச சதைரப்யபிவாதிதः. அதுக்கப்புறம் கிருஷ்ணனையும் பலராமனையும் ஒரு உத்தமமான ஆசனத்தில் உட்கார வைக்கிறார். அவளோட பிரபாவத்தை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கார் அக்ரூரர்.
அவளை நமஸ்காரம் பண்ணறார். இவர் வயசுல முதிர்ந்தவராக்கும், ஆனாலும் அவ ஆறு வந்திருக்கிறவா ஆறு, அவள் ஸ்வரூபம் என்னது சொல்லி நன்னா தெரிஞ்சுட்டு அவளை நமஸ்காரம் பண்ணறார். அப்படி வணங்கி உத்தமமான ஆசனங்களில் உட்காத்தி அவளுக்கு பூஜா சாதனங்கள் எல்லாம் கொண்டு வந்து விதி பிரகாரம் அவளை பூஜை பண்ணறார் அக்ரூரர். இங்கே நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறம் உள்ளது நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.